ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்லேயெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இப்போ தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததும் இதில் 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை நல்லா கழுவிட்டு 15 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ அரிசியை குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் சாதம் நல்லா நீளமாகவும் உதிரியாகவும் இருக்கும். ஸோ நமக்கு 1 கப் பாசுமதி அரிசி கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்குது. ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம கண்டிப்பாக பாசுமதி அரிசி சாதம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை பாஸ்மதி அரிசி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். எண்ணெய் சேர்க்குற போது நமக்கு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் நல்ல உதிரியாகவும் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது மீடியம் ஹீட்டில் 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 8 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. சாதம் 3/4 நல்லா வெந்து வந்திருக்குங்க. எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் முழுமையாக வெந்துடக்கூடாது. ஒரு 70% குக் ஆச்சுன்னா போதும். ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அரிசி உள்ளே இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி. இப்போ இது நமக்கு கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சாதத்தை ஒரு பிளேட்டில் கொட்டி ஃபேன் கடியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுடுங்க. அடுத்தது நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சாதம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இது மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். ஸோ பன்னீரை ரொம்பவே பெருசாக கட் பண்ண வேண்டாம். இது ஃப்ரைட் ரைஸ்க்கு அப்படிங்கிறதுனால இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா போதும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக வறுத்துடுங்க. அதிக நேரம் வறுக்கக்கூடாது. இது ஆறுனதுக்கு அப்புறமா பன்னீர் லப்பர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக வறுத்திங்கன்னா போதும். பாருங்கள், இது மாதிரி பொறுமையாக கலந்து விடுங்க. அப்போ தான் பன்னீர் உடஞ்சிடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ரொம்பவே கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இந்தளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. ஆல்ரெடி இதில் பன்னீர் ஃப்ரை பண்ணின எண்ணெயே கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 4 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. இது மாதிரி இஞ்சி பூண்டை நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது. லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான காய்கறிகள் சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸில் 1 கேரட்டை இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே பொடியாக கட் பண்ணின ஒரு 5-6 பீன்ஸ், அப்புறம் பாதி அளவுக்கு குடைமிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த காய்கறிகளை லைட்டாக வதக்கிடுங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் காய்கறியெல்லாம் கலர் மாறிடாமல் நல்லா வதங்கி வரும். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறியும் ரொம்பவே வதங்கிடக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக வதங்கிச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துடலாம். ஸோ சோயா சாஸ் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்க்குற போது மட்டும் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணுற போது அதுக்கு அளவாக சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும்.
பாருங்கள் இப்போ காய்கறியெல்லாம் சாஸோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ சாதம் உள்ளே சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள் சாதம் உடஞ்சிடாமல் இது மாதிரி பொறுமையாக கலந்து விடுங்க. இது மாதிரி நல்லா அடிக்கனமான கடாய் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம சாதம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுற போது கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் வரும். இப்போ பாருங்கள் காய்கறியெல்லாம் சாதத்தோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம். கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுருங்க. மல்லி இலைக்கு பதில் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை காரம் குறைவாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. பாருங்கள் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.